வணக்கம் உறவுகளே, நான் கனடாவில் இருந்த ஜனு. இன்றைக்கு இந்த வீடியோ என்னென்னு சொல்லலாம், முழுமையாக சினோ வீடியோன்னு சொல்லலாம். இன்றைக்கு இங்கே சரியான கேவி சினோ கொட்டுது. ஸோ எங்களோட வீட்டு ஏரியாவை சுற்றி என்னெல்லாம் இருக்குது, எவ்வளவு சினோ கொட்டிருக்கின்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்க. பாருங்க, வந்து வீட்டு படியே பாருங்க. நான் முதல் விடிய வலிச்சேன், நான் அப்படி இருந்தும் எவ்வளவு சினோ இருக்குன்னு சொல்லிங்களே. ஓகே, இப்போ நாங்கள் வந்து எங்களோட வீட்டை சுற்றின ஏரியாவை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த சைடில் ஒரு பார்க் இருக்குது, இங்கால வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலோடு சேர்ந்த ஸ்கூலுன்ற பார்க்கும் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது. ஸோ முதல் நான் இந்த சைட்டுக்கு போயிட்டு பாருங்க எவ்வளோ சின்ன மலை மாதி குவிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இன்றைக்கு வந்து இவ்வளவு நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் சினோ வந்து கொட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கு ஃபுல்லாக பார்க்க வந்து மொத்தமாக 33 சென்டிமீட்டர் சினோ கொட்டுமென்று எதிர்பார்க்கினோம். கூடுதலாக இன்றைக்கு வந்து இங்கே எங்களோட இடத்துல வந்து டொரண்டோ ஸ்கூல் போர்டு வந்து இமெயில் பண்ணியிருக்க எல்லாருக்கும் வந்து ஸ்கூல் வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லி. ஸோ ஒரு தரம் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகல பிள்ளையார். அதே மாதிரி பெரும்பாலான ஆஃபீஸுகள் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு ஏர்லியாகவே மார்னிங் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இங்கே இமெயில் போகும் எல்லா எம்ப்ளாயிஸுக்கும். ஸோ பெரும்பாலும் பாருங்க எல்லா காரணம் வீட்டிலாம் நிற்கிது, ரோட்டுகள்லேயும் வந்து ஒரு வாகனமும் இல்லை. இது வந்து வீட்டு ஏரியா ரோடு தானே, ஒருக்காக தான் வலிச்சிருக்காங்க விடிய, பிறகு வலிக்க இல்லை. இப்படியே நடந்து போனோம்னு சொல்லிச்சுன்னா எங்களோட கம்மிங் பேர்ட் பார்க் வரும். ஸோ எங்களோட ரோட்டுக்கு பேர் வந்து கம்மிங் பேர்ட், அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் பேர் கம்மிங் பேர்ட் பார்க். ஸோ இப்போ அதுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். சனமே இல்லை, யூடியூப் வீடியோக்காக நான் சரி இருக்கா இதே மாதிரி இருக்கா மக்களுக்கு காட்டுவோம் என்று போட்டு பாருங்கள். இந்த சைன் ஏன் போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னால், அங்கால பார்க் இருக்குது, சின்ன பிள்ளைகள் வந்து விளையாட வினம்னு சொல்லி காரில் போகிறாங்க. இதை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக போகணும், ஏன்னா சின்ன பிள்ளை திடீர்னு ஓடி வரும், குறுக்க மறக்க ஓடி வந்துடுங்க, அப்போ கவனமாக இருக்கணுன்றக்காண்டி போட்டு கிடக்கு. ஓகே, முன்னால் சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடுமன்றதை போட்டு காட்டி கிடக்கு. இந்த சினோக்கில் விளையாட மாட்டாங்க, சம்மர் டைமில் வந்து நிறைய பிள்ளைகள் இதுக்குள்ள விளையாடும். நான் உங்களுக்கு இதே மாதிரி இதே வீடியோவை சம்மர் டைமில் உங்களுக்கு எடுத்து நான் காட்டுவேன். ஸோ 2 சைட்டையும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த நேரம் எப்படி பச்சை பசையிலண்டு எவ்வளவு பேர் விளையாடி கொண்டு தெரிவாங்க ரெண்டு காட்டுறேன். இது வின்டர். இங்கே பாருங்க, சின்ன குவிஞ்சு போய் கிடக்கு. இது ஓக்கவே வலிச்சிருக்கு ஒருக்கா, ஆனாலும் புறம் புதையுது, இந்த பக்கம் வலிக்காமல் கிடக்கு. ஸோ இதால் நான் இப்போ கடந்து போனால் என்னோடய கால் புதஞ்சு முழங்கால் அழி வந்துடும். ஸோ இதில் இந்த இடமும் வலிக்குது. இங்கே பாருங்க, இவ்வளோ உயரமாக கிடக்குங்க. இதில் இருந்து இங்கே இது என்னோடய கால், இங்கே எவ்வளோ உயரமானு சொல்லி. ஆனால் நாங்கள் அங்கே போகத்தானே வேணும். எப்படியே போக மாற்றி, அது வீட்டில் கார் எடுத்துட்டோம்னா இங்கே வலிக்கலை. ஓகே, ஸோ அதில் ஒரு அண்ணன் மிஷினில் வலிச்சு பண்ணிக்கிறார். அவடத்தால் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கடிக்கு போவோம். வலிச்ச பிறகு அவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ இதை கடந்து போவோம், போகிற வழி இல்லை. ஓகே, தாண்டி வந்தாச்சு. இப்போ பாருங்கள், ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கேன்டா, எல்லா இடம் ஒரே சினோ கிடக்கு. காரும் வரையில் ஒன்றும் வரையில் அதால் இப்படி போகக்கூடிய இருக்குது. இது வந்து ரெயினேஜ் வந்து, அதாவது மழை தண்ணி இதால் தான் போகும். ரோட்டில் ஒவ்வொரு கொஞ்சம் தூரம் இருக்குது. இது சினோ கரைஞ்சி போகுது இடத்துல பாருங்கள். ஓகே, இது மழை நீர் போகிற பாதை, ட்ரைனேஜ்னு சொல்கிறது. ஸோ இந்தியாவில் பாருங்கள், பார்க்குறதுக்கு முதல் இதில் என்னடா பெட்டி வண்டியாக இருக்குன்னு யோசிப்பீங்க. இதுதான் வந்து மெயில் பாக்ஸ். வந்து இங்கே வந்து கனடாவில் உள்ள ஆக்களுக்கு தெரியும். ஸோ வெளியில் உள்ள ஆக்களுக்கு, ஸ்ரீலங்காவில் உள்ள ஆக்களுக்கு இங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு நம்பர் தந்திருப்பாங்க. இதில் வந்து எங்களுக்கு கீ இருக்கும், நாங்கள் தான் எங்களோட மெயிலை வந்து நாங்கள் தான் எடுக்கணும். ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ எங்களோட மெயில் கீயை வந்து வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் கொடுப்பாங்க. அந்த கீயில் வந்து எங்களோட இது வந்து இதில் எத்தனை, அது இப்போ 2 3, இப்போ முதலாவதில் வந்து எங்களுக்கு
6ஆவதுன்னு சொன்னால் உதாரணத்துக்கு. ஸோ இந்த 6 கீ எங்கள்கிட்ட இருக்கும். ஸோ இப்படி இதில் எதான்னு சொல்லி எங்கள்கிட்ட கீ இருக்கும். அந்த கீ எடுத்து நாங்கள் பார்க்கலாம். எங்கள்கிட்ட கீ இருக்குது, பார்க்கணுமா? சரி பார்ப்போம். ஓகே, இதுதான் மேல் கீ. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன அது இருக்கான்னு சொல்லி. இருந்தாலும் இப்போ எடுத்துக்கொண்டு போகலாத பார்ப்போம். நினைஞ்சிடும் எல்லாம். இங்கே பாருங்க, உள்ளுக்குள்ளே வந்து கடிதம் இருக்குது. பட் அதை இப்போ எடுத்துகிட்டு நான் வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கலாது. ஸோ அதால் இது எப்படி விடுவோம், பேருந்து பிறகு நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ எடுத்த பிறகு பேருந்து நாங்கள் இதை வந்து கூட்டி விடுவோம். இப்போ நாங்கள் பார்ப்போம். பாருங்க, ஐயோ வழுக்குது. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து பின்னேரங்களில் சம்மர் டைமில் வயசான ஐயாக்கள் எல்லாம் இருந்து காய்ச்சி கொண்டு போயினோம், அம்மாக்கள் வந்துருந்து காய்ச்சி கொண்டு போயினோம், சின்ன பிள்ளைகள் எல்லாம் விளையாடுவினோம். இப்போ வின்டர் டைம் வேண்டா பார்க்கலாம் இப்படி ஓஞ்சி போயிருக்கும், ஒரு தரம் இல்லாமல் இருக்குது. பாருங்க, இந்த பாக்கிலே வந்து அப்படியே இந்த வச்சு பின்னெல்லாம் வச்சு கிடக்கு. அதைவே காற்றுக்கு விழுந்துட்டது போல் அதை நாங்கள் சாப்பிட்டு அதுக்குள்ளே போடணும். ஓகே, சின்ன சரியாக கொட்டி கொண்டு தான் நிற்கிது. ஸோ இந்த சைட்டு பார்த்துட்டோம் நாங்கள். இனி இப்படி நாங்கள் மற்ற பக்கத்துக்கு போவோம். ரோட்டாலேயே போவோம். இதுக்குள்ளே நடக்கல. இங்கே பாருங்கள், அந்த ஓகே வந்து கொஞ்சம் வலிச்சபடி கிடக்க. ஆனால் அதுக்கு தாண்டி போகிறதுக்கு வந்து சரியான சின்னம் ஆகிறது. ரோட்டாலேயே போவோம். பார்த்தீங்கன்னா ரோட்டெல்லாம் எவ்வளோ ஃபேமிலி எவரிச்சோடி போய் கிடக்குன்னு சொல்லி எல்லா கார்களும் பாருங்கள், வீடுகள்லாம் நிற்கிது. காருக்கு மேலே எவ்வளோ அசினம் இருக்கிறதுலேயே தெரியுமே எத்தனை சென்டிமீட்டர் உங்களுக்கு. கை அப்படி குளிர்றது, க்ளவுஸு காலி. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா, நான் வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் ஒரு சுடுதண்ணி வச்சு குடிச்சிட்டு தான் மஞ்சால மற்ற பக்கம் போகிறேன். என்னோட சரியான குளிர் அப்படி. ஸோ நாங்கள் இப்போ வீட்டுனே மற்ற சைடு பக்கம் போகிறோம். பாருங்க, ஒரு வாகனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஃபோன் நான் என்னோடய iPhone 17 Pro வாங்கி சொன்னேன். இதில் உள்ள ஒரு ப்ளஸ் வந்து டபுள் கமரா இருக்குன்னு சொல்லி, அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே நேரம் பண்ணது. அது வந்து எப்போ பயன்படுது இல்லை, எனக்கு இன்டெக் பயன்படுது. பாருங்கள், இதை தான் சொன்னேன். இந்த 17 Pro Maxல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வலிச்சப்பன்னா கொஞ்சம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீட்டில எல்லாம் வலிச்சிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கன்னா, அதில் உள்ள சைன் வந்து சின்ன பிள்ளைகள் அங்கே போகும், ஸ்கூல் ஏரியான்றதை காட்டுது. மேக்ஸிமம் வந்து 30 கிலோமீட்டர் தான் இந்த ஏரியாவுக்கு ஸ்பீடு. ஸோ அதில் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து எங்களுக்கு கிட்ட தான் பஸ் ஸ்டாப் ஒரு 400 மீட்டருக்குள்ளே வேறு நினைக்கிறேன், 500 மீட்டருக்குள்ளே கொஞ்சம் தூரம் தான். அதில் பாருங்கள், ஒரு ஆள் வெயிட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஸ்கூல். ரோட்டை வளைச்சிருக்காங்க. இந்த க்ரோஸ் பண்ணுற இடம் எல்லாம் ஓகே வலிச்சுக்கிடாக்கு. ஃபுல்லாக இன்னும் ஒழுங்காக வலிக்கலை. சரி, இந்த பக்கம் போயிட்டு போவோம் அப்படின்னா எனக்கு ஈஸி. இன்றைக்கி வந்து சின்ன வார்னிங் தான் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அவசியம் உள்ளாக்கள் ஏதாவது எமர்ஜென்சி என்று சொன்னால் வெளியில் போகலாம், மற்றபடி வெளியில் போகிறது நல்லதில்லை. எல்லோரும் வீட்லேயே ஸ்டே பண்ணுங்க. அப்படியே நாங்கள் ஸ்கூலை பார்த்துட்டு அப்படியே அந்த சைட்டுக்கு ஸ்கூலின் கிரவுண்டே பார்க்க உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு நாங்கள் வீடியோ நிறைவு செய்யலாம். ஆக்கள் சிலர் வலிச்சு கொண்டு நிற்கணும். கார் எடுக்கணும் பண்ணால் வலிக்கத்தான் வேணும். சேர விட்டாலும் கரைச்சல். இன்றைக்கு 2 மணி வரைக்கும் சினிமா கொட்டுமான்னு சொல்லியிருக்கு. ஐயோ கூடாது, வலிக்க திரும்ப வருது. ஒரு தமிழ் அக்கா சினிமா வலிச்சு பண்ணிக்கிறா. ஆல்மோஸ்ட் கொண்டு கேட்குறாங்க. ரோட்டால் தான் நடக்கக்கூடிய மாதிரி கிடக்கு. ஓக்வே வலிச்சிருக்கான். அந்த ஓக்வேக்கு போகிறதுக்கு இடையில் வந்து சரியான சினம் புதஞ்சிடும்.
இது புக் சைட் பப்ளிக் ஸ்கூல். சம்மரில் நான் உங்களுக்கு ஸ்கூல் டைம் காட்டுறேன். அதுவும் ஸ்கூல் டைம்லேயும் வந்து லஞ்ச் பிரேக் டைம் காட்டினா பிள்ளைகள் எல்லாம் வெளியில் வந்துட்டு விளையாடினோம். பார்க்க ஆசையாக இருக்கும். அதுக்கு ஒரு கார் வந்து ஸ்ட்ரக் ஆகிடுதாங்க, சுற்றி கொண்டிருக்குது. சின்ன கார்கள் கவனமாக இருக்கணும். என்ன தான் விண்டர் டயர் போட்டாலும் சுற்றும் இங்கே. அதான் இந்த டைமில் வெளியில் போகிறது சேஃப் இல்லை. அதுவும் டேர்ன் பண்ணேக்க சரியாக இழுக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்கூலில் மற்ற சைடுக்கு போவோம். இது வந்து ஃப்ரண்ட் சைட். ஸோ அந்த சைடுக்கு போனோம்னு சொல்லிச்சுன்னா அங்கே அப்படியே பார்க் வரும். அந்த பார்க்கையும் காட்டிட்டு உங்களுக்கு மிக அண்மையில் யூரோப்லேயும் கொஞ்சம் குறிப்பாக ஃப்ரான்ஸ்லேயும் நல்ல சினிமாப்பட்டு வெளிப்பட்டேன். பட் ஆனால் அது மாதிரி இங்கே 3 மடங்கு 4 மடங்கு வரும் போல இருக்குது. இப்போ வந்ததில் அது 2 காரை தான் கண்டிருக்கு. ஒரு தரம் வெளியில் வெளியில் எல்லோரும் வெளியே இருக்காங்க. ஸ்கூலுண்ட வந்து பின் சைட் வந்து இதுக்கு பார்க்கிங் வந்து எம்ப்ளாயிஸுண்ட. இதுக்கு அங்கால வந்து கிரவுண்ட் இருக்குது. எல்லாமே வந்து க்ரீனாக இருக்கணும், ஒயிட்டாக இருக்குது பாரு. இப்போ நாங்கள் வந்து சீசன் பார்க்குக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்கூலுடைய கிரவுண்ட் தான் பின்னுக்கு இருக்கிறது. அது சம்மரில் பார்த்தா தான் கிரவுண்ட் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தா ஏதோ என்னென்ன சொல்கிறது, இப்போ ஊரில் வந்து கடலில் வந்து உப்பு படிஞ்சிருக்கிற மாதிரி கிடக்கு வெள்ளையா. ஸோ இது சினோ கிரவுண்ட். இப்போ இதில் எல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடிக்கணும். ஈவினிங் டைம்லேயும் வந்து எல்லோரும், ஸ்கூல் டைம் ஒன்றும் இல்லை, இங்கே ஈவினிங் டைம்லேயும் வந்து எல்லா பிள்ளைகளும் விளையாடுவாங்க. இந்த ஸ்கூல் பார்க் கிரவுண்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து இங்கே ஊர் மாதிரி வேலி அப்படியெல்லாம் இல்லை. எனி டைம் நாங்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த சீசன் பார்க் உள்ளுக்கு போக சரியான சினோவாக இருக்குது. பாப்போம் வந்து அந்த சைடில் ஒரு போக்வே இருக்குது. அது வலிச்சா நான் அதில் எப்படி எழுதி காட்டுறேன். இங்கே பாருங்க, ஆட்களே காணையில். இதுக்கு அங்கால போவோம் நாம். ஏனண்டா சரியான சினோவாக கிடக்கு. இதுக்கு போய் நான் அந்த முதல் கார்டு சைன் வந்து ஸ்கூல் சேஃப்டி ஷோன் ட்ரைவ் ஸ்லோலி என்று போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பின்னக்கு கிரவுண்ட். சம்மர்லேயும் நான் இதே மாதிரி 2 சைட்டையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதே மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நான் காட்டுறேன். அப்போ பாருங்கள் வித்தியாசத்தை. 2 வீடியோ நீங்களே கம்பேர் பண்ணலாம். அப்போ அந்த வீடியோவில் நான் இந்த லிங்கையும் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் ஏரியாண்டு காட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி அதில் வந்து இந்த ரோடு வந்து 40, இந்த ரோட்டோட ஸ்பீட் வந்து ஸோ 40க்கு மேலே போக வேண்டாம். இதில் வந்து எங்களோட வாகனத்தின ஸ்பீடை காட்டும். நாங்கள் ஓவர் ஸ்பீடில் போனால் அது வந்து ரெட் கலரில் விழும். ஸோ நாங்கள் ரெட்டாக இல்லை, கமரா இல்லை. இதில் ஒரு கார் வந்து நேற்று பார்க் பண்ணியிருக்கணும் போல். அப்படியே காருக்குள்ளே எவ்வளோ வெள்ளம் கிடக்கு.
முகத்தில் வந்து அடிக்குது சினம். இப்படியே போ. ஏன்டா இந்த பக்கம் தான் பெய்யுது, இந்த பக்கம் வந்து முகத்தில் அடிக்குது. இப்போ பாருங்க. இந்த சைன் எல்லாருக்கும் தெரியும். டோர் என்டர், உள்ளே செல்ல வேண்டாம்னு போட்டு கிடாக்கு. ஓகே, இது என்னென்னு யோசிக்கிறீங்களா? இது வந்து சைக்கிளை வந்து நாங்கள் பார்க் பண்ணுறக்கூடியது. சைக்கிளை கொண்டு வந்து இதில் வந்து லாக் பண்ணி போட்டு விடலாம். ஓகே, அவங்க பஸ்ஸுக்கு அப்போ தூரம் வெயிட் பண்ணுறாங்க. பஸ் வரே இல்லை. இன்னொரு டைம் சொல்கிற டைமுக்கு வராது, லேட் ஆகும். ஸோ ஓகே, ஸ்கூல் பார்த்தாச்சு. ஸ்கூலுக்கு பின் இருக்கிற சீசன் பார்க் பார்த்தாச்சு. அங்கே மற்ற சைடுக்கு எங்கள்ட ஹம்மிங் போர்ட் பார்க் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் வீட்டு பக்கம் திரும்ப போகிறோம். ஓகே, அதே இப்போ 30 நிமிஷத்துக்கு மேலே வந்துட்டு வரட்டேன். ஓகே ஓகே, இது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏதாவது இப்போ வீடுகளில் ஃபயர் வந்தால் ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து இதில் கனெக்ட் பண்ணி போட்டு தண்ணியை எடுத்து ஃபயரை வந்து நிப்பாட்டுவாங்க. ஒரு எல்லா ரோட்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெளியில் இருக்கும். இதுக்கு பக்கத்தில் நாங்கள் கார் பார்க் பண்ணக்கூடாது. அது வந்து லைசன்ஸ் எடுக்க எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. பார்க் பண்ணால் டிக்கெட் வைப்பாங்க. டிக்கெட்டுண்டா ஸ்ரீலங்காவில் இருக்க என்ன டிக்கெட்டுண்டா எங்களுக்கு எங்கேயாச்சும் அனுமதிச்சுட்டு தான் வைப்பாங்க. இங்கே தான் வந்து அந்த வீடு வந்து நானும் தெரியும். முதல்ல வந்து அங்கே ஃபைனன்ட்டு சொல்லுவாங்க. இங்கே கூட டிக்கெட் வைக்கணும்னா சொல்கிறது எல்லாத்தையும் ஏதாவது ஃபைன் டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, உறவுகளுக்கு குறிப்பாக கனடாவில் ஒன்டாரியோ, டொரண்டோ, போமன்வில், ஒஷாவா, பிக்கரிங், ஏஜெக்ஸ், இந்த ஜிடிஏக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னு சொன்னால், இந்த வெதர் கண்டிஷன் உங்களுக்கே தெரியும். தேவையான விஷயம் ஏதாவது அவசியமான விஷயம் வேண்டாம் மட்டும் வெளியில் போங்கோ. இல்லைன்னு சொல்லி சொன்னால் சேஃபாக வீட்டில் இருங்க. உங்களோட பாதுகாப்பு தான் முக்கியம். அது எல்லாம் உறைஞ்சி போச்சு. நானும் இந்த வீடியோத்தோடு நிறைவு செய்ய போகிறேன். மீண்டும் சொல்கிறது வந்து பயணங்களை தவிர்த்து பாதுகாப்பு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லோரும் சேஃபாக இருக்கணும். ஓகே, ஒரு உலகத்தோடு இந்த வீடியோ நிறைவு செய்ய போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சன்ஸ் வேர்ல்ட் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.